ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபியை இன்றைக்கி நம்ம செய்கிறதுக்காக 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. பீலர் யூஸ் பண்ணி தோலையெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோங்க. இப்போ சுத்தம் பண்ண இந்த மாங்காயை ஒரு பிளேட் எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணோம் அப்படிங்கிற தேவை இல்லைங்க. ஒரு நார்மல் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்காக நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன் இல்லைங்க. ஸோ அதனால் எல்லா பொருளுமே எந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காய் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மையாக அரைக்கும் போது ஒரு துளி தண்ணி கூட நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம தண்ணியே சேர்க்காமையே இந்த மாதிரி நல்லா அரைச்சி நமக்கு ஒரு விழுது மாதிரி கிடச்சிருங்க. அரைச்ச மாங்காய் விழுதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம். எல்லா விழுதுகளையும் பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் கலவையாக கலந்து மறுபடியும் பாத்திரத்தில் ஊற்றுவோம். ஆனால் அது மாதிரி கூட நீங்கள் தண்ணியே இது கூட சேர்க்காதீங்க. கரெக்டாக எல்லாத்துலேயுமே உள்ள விழுதுகளை, அதாவது மூடி மிக்சியில் உள்ள எல்லா விழுதுகளையுமே நல்லா வலித்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ மாங்காய் விழுது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை எடுத்துக்கலாங்க. மல்லி இலையோட ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. வேக வச்ச ஒரே ஒரு உருளைக்கிழங்க மசிச்சு இது கூட சேர்த்துருக்கேன். மாங்காய் விழுதை நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தாங்க இந்த விழுதுக்குமே. தண்ணியே சேர்க்காதீங்க, ஆனால் நல்லா மையாக அரைப்பட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போ இது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன், நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் விழுதோட இந்த இலைகளோட விழுதையும் சேர்த்துருங்க. இந்த விழுதுகளை நீங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ண தான் நல்லா க்ரீன் கலரில் மாற ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ஃபுல்லாக க்ரீன் கலரில் நல்லா கிடச்சிருச்சு. இந்த விழுதுகளோட ஒரு சிட்டிகை உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி நான் அளவுகளை சொல்லியிருக்கேன். நீங்கள் மாங்காயோட அளவுகளை கூட்டினீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம சேர்த்துருக்கிற பொருள்களோட அளவுகளையும் கூட்டிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்த உடனேயே நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடணும். தண்ணி சேர்க்காதனால ரொம்ப சீக்கிரமாகவே கட்டித்தட்ட வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதனால் கை விடாமல் நல்லா கிளறி வச்சுருங்க. கை விடாமல் கிளறும்போது கெட்டி தட்டவே தட்டாது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் கடலை மாவை இது மாதிரி நடுவில் சேர்த்துட்டு இப்போ சுற்றி நம்ம கிளற ஆரம்பிச்சிருங்க. நம்ம மாவையும் விழுதையும் இது போல் கிளற இந்த மாவுகள்லாம் ஒரு மாதிரி இந்த விழுதோடு சேர்ந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொருளையும் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தாங்க நமக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நீங்கள் மொத்தமாகவே கொட்டிட்டீங்க அப்படின்னா கெட்டி தட்டுறதுக்கும் நமக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். நடுவில் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி ஆயிரும். இதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை சேர்க்க சொல்கிறேன். 50 கிராம் அளவோட மாவை நம்ம நல்லா கிளறினதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற 50 கிராமையும் இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ இதையும் முன்ன காட்டினது போல் நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்ம 100 கிராம் கடலை மாவையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சில சமயங்களில் பாதி மாவு தனியாக இருங்க. விழுது இது கூட சேராமல் நமக்கு ரெசிபி நல்லா வராது. நமக்கு ரெசிபி சூப்பராக வரணும் அப்படின்னா நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸு கூட நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. மாவையும் அரைச்ச விழுதையும் நம்ம ஒன்று சேர்க்கும்போது ஒரு துளி எண்ணெயோ ஒரு சொட்டு தண்ணியோ கூட நம்ம சேர்க்கலைங்க. ஆனால் நமக்கு தேவையான ஈரப்பதம் நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. இந்த ஈரப்பதம் தாங்க நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியம். நீங்களும் எண்ணெயோ தண்ணியோ சேர்க்காதீங்க. காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா மட்டும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளோ மிளகாத்தூளோ சேர்க்காதீங்க. நமக்கு இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கலர் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக கருவேப்பிலையில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை ஜூஸை அரைச்சி நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கொஞ்சம் தாங்க தண்ணி சேர்க்கணும். இல்லை எனக்கு இதே கலர் போதும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை மெத்தடை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை கருவேப்பிலை எனக்கு வேணான்னு நினைக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் க்ரீன் ஃபுட் கலரை இது கூட சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஜூஸையும் நம்ம மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரீன் கலரில் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோங்க.
நான் நல்ல க்ரீன் கலரில் இந்த மாவை நான் கொண்டு வந்துட்டேங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த பதத்தில் தான் நீங்கள் மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். நல்லா எடுத்துட்டு இப்படி விடும்போது ரொம்ப கெட்டியாக விழுகணுங்க. அந்தளவுக்கு நம்ம இந்த மாவை எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு இடியாப்ப உரலோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மாவு எந்த இடத்துலலாம் படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் எண்ணெய் ஒரு தடவை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த உரலுக்கு தக்கன நான் மாவு உள்ளே சேர்த்துக்கிறேங்க. இப்போ இடியாப்ப உரலை வச்சு நம்ம நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் இந்த மாவை அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. மாவுக்கு தக்கன நம்ம ஈரப்பதம் வச்சுருக்கிறதுனால உடனே பொரிய ஆரம்பித்து வேக ஆரம்பிச்சிருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம மாவு வேக ஆரம்பிச்சிருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இப்படி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுருங்க. நம்ம கரண்டி யூஸ் பண்ணி எடுத்து விடும்போது தான் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பசன்னு கிடைக்கும். நம்மளுடைய மாங்காய் மிக்சர் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் வடிகட்டியை வச்சு மிக்சரை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ நமக்கு சுவையான மாங்காய் மிக்சர் தயாராகிடுச்சு. நம்ம மாங்காய் மிக்சரை 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெளியே இருந்தாலே நல்லா சுவையாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.